ஹாய்! இன்றைக்கி நான் எழுந்ததே லேட்டு. ஏன்னா நைட்டில் ரொம்ப ஹேங் ஓவராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 12:00 ஆயிடுச்சு. கேம்ஸு, ஃபோனு அதெல்லாம் பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன். அது இல்லாமல் இப்போ வேறு மழை வேறு விட்டு விட்டு வரங்காட்டி த்ரோட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி இருக்குது வாய்ஸு. அதுக்கப்புறம் அப்புறம் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ மதியானத்துக்கு தான் வந்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, வாழைக்காய் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம், உப்பு பருப்பு வச்சுட்டேன். உப்பு பருப்புக்கு நார்மலாக யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் பருப்பில் தக்காளியை போட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டு உப்பு பருப்பு ரெடி, ரசம் வச்சாச்சு. அப்புறமேட்டு வாழைக்காய் ஃப்ரை தான் வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருந்தேன். அப்புறமேட்டு சிக்கன் மசாலா, சாம்பார் தூள். உங்களுக்கு சாம்பார் தூள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உப்பு போட்டு பெருங்காயத்தூள், ஏன்னா அது ரொம்பவுமே அந்த வாழைக்காலாம் சாப்பிடும்போது வயிறு உப்புசமாக இருக்குங்காட்டி கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே எனக்கு பாப்பாவும் சாப்பிடுவா, அதனால தான் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து வாழைக்காயை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் வாழைக்காயை ஃபேனில் கொஞ்சம் நேரம் காய வச்சேன். ஏன்னா அதில் ஈரப்பதம் இருந்தால் அதில் ஒட்டாதுன்னு சொல்லிட்டு அந்த மசாலாஸ்லாம் காய வச்சதுக்கப்புறமேட்டு தான் எடுத்து போட்டிருந்தேன். அவர் பார்த்தோனையுமே என்ன நல்லா என்ன இப்படி நான் உனக்கு வாழைக்காய் வறுக்குதான்னு சொன்னேன், எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டார். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவரே சூப்பராக இருக்குது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சரி எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். ஆனால் அதெல்லாம் பரட்டி வச்சு ஒரு 1/2 அன் ஹவராவது அது அப்படியே இருக்கணும். அப்புறமேட்டு சேலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சமையல் செய்யவே சமையல் செய்யும்போதே 12:00 இருக்கும். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு சைக்கிள் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துருச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளேயே எங்கள் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட். அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் போடுறேன். இப்படி தான் என்னோடய பிளேட் இருந்துச்சு. பார்க்கவே வந்து எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி டெம்ப்டிங்காக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.